சென்னையில் உள்ள கூவம் நதியை சீரமைப்பதற்கான பணிகளை மேற்கொள்ள அனுமதி கேட்டு மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்திடம் சென்னை நதிகள் மறுசீரமைப்பு அறக்கட்டளை கடிதம் எழுதியுள்ளது. சென்னை நதிகள் மறுசீரமைப்பு திட்ட அலுவலரும் தமிழக அரசின் முதன்மை செயலாளருமான பனீந்திர ரெட்டி சார்பில் சுற்றுச்சூழல் அமைச்சகத்திற்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. அந்த கடிதத்தில் ஒருங்கிணைந்த கூவம் நதி சுற்றுச்சூழல் சீரமைப்பு திட்டத்தின் கீழ் 20 துணை திட்டங்களை செயல்படுத்துவதற்கான திட்ட அறிக்கை கடந்த ஜூன் 28 மற்றும் 29ஆம் தேதி நடைபெற்ற வல்லுநர் குழு கூட்டத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதாகவும் கூட்டத்தில் கேட்டுக்கொள்ளப்பட்டபடி கூடுதல் விவரங்களை தாக்கல் செய்வதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 58 ஏக்கர் பரப்பளவில் அடையாற்றின் கிளை நதியை சென்னை நதிகள் மறுசீரமைப்பு அறக்கட்டளை சீரமைத்துள்ளதாகவும் மேலும் 300 ஏக்கர் பரப்பளவு நதி பகுதி மற்றும் முகத்துவாரம் சீரமைக்கும் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாகவும் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன் தொடர்ச்சியாக தற்போது கூவம் நதி மறுசீரமைப்பு திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் 60 துணை திட்டங்களில் 20 திட்டங்களுக்கு சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் அனுமதி கோரப்படுவதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 20 துணை திட்டங்களின் மூலம் கழிவுநீர் சுத்திகரிப்பு, கூவம் நதியின் நீர்பிடிப்பு திறனை அதிகரிக்க செய்வது, மாசுபடுதலை கட்டுப்படுத்துவது, சூழல் பூங்காக்களை ஏற்படுத்துவது ஆகியவை மேற்கொள்ளப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுப்பணித்துறை, சென்னை மாநகராட்சி, சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியம் ஆகியவற்றின் உதவியுடன் சென்னை நதிகள் மறுசீரமைப்பு அறக்கட்டளை ஒருங்கிணைக்கும் இத்திட்டமானது 36 மாதங்களில் நிறைவு செய்யப்படும் என்றும், எனவே திட்டத்திற்கு முன்னுரிமை அளித்து மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் விரைந்து அனுமதி வழங்க வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது.